யார் கூட பழகுறதா இருந்தாலும் நீ இன்டர் டிபெண்ட்டாக பழகு. இன்டர் டிபெண்ட்னா என்ன? தாராளமாக நீ ஒரு விஷயத்தை செஞ்ச அப்படின்னு சொன்னால் அதுக்கான பிரதிபலனை நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நீ ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னா அவங்க திருப்பி உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறத நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீ அவங்களுக்காக மெனக்கெட்டு பல விதமான முயற்சிகளை செய்கிறேன்னா நீ அவங்களும் மெனக்கெட்டு உனக்காக சில விஷயங்களை செய்யணும். அவங்களுடைய கஷ்டத்தில் நீ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய கஷ்டத்தில் அவங்களும் வந்து நிற்கணுங்கிறத நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவங்க கூட இன்டர் டிபெண்ட்டாக, அதாவது நீயும் அவங்கள சார்ந்திருக்க அவனுங்களும் உங்களை சார்ந்திருக்காங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவலாக இருக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ கிரியேட் பண்ணிக்க. எல்லாரு கூடயுமே உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் உன்னுடைய டீச்சராக இருந்தாலும் கூட அதை பற்றி நீ கவலைப்படாத. அந்த மாதிரி வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக உன்னுடைய டீச்சர் இருக்கிறாங்கன்னா தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லு. அந்த டீச்சரை என்ன விதமான விஷயங்கள் வந்தாலும் கூட, எவ்வளோ அவங்களால பெரிய பெரிய லாபம் வந்தாலும்